தமிழ் பெண்கள் ஆபாசமாக படம் பிடிக்கப்பட்ட கொடூர சம்பவம். குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் கண்டனம். வட மாநில பெண் ஒருவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் டாடா நிறுவனத்தின் பெண் ஊழியர்கள் தங்கும் விடுதியின் குளியலறையில் ரகசிய கேமராக்களை பொருத்தி படம் பிடித்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி. வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளியில் உள்ள டாடா நிறுவனத்தில் நடந்திருக்கும் கொடூரமான குற்றச்செயல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் இளம் பெண்களின் பாதுகாப்பிற்கே விடுக்கப்பட்ட சவாலாகும். கிட்டத்தட்ட 22,000க்கும் அதிகமானோர் பணியாற்றும் இந்த நிறுவனத்தில் ஒரு வடமாநில பெண் 100க்கும் அதிகமான ரகசிய கேமராக்களை அலுவலகத்தின் தங்கும் விடுதியின் கழிவறையிலும் குளியலறைகளிலும் வைத்து நமது தமிழ் பெண்களை ஆபாசமாக படம் பிடித்துள்ளார். அதை தன் காதலன் மூலம் பல வடமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி பணம் மீட்டு கேவலமான தொழிலை நடத்தியிருக்கிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த இழிவான குற்ற செயல் குறித்து தகவல் அறிந்த ஒரு தமிழ் இளைஞர் தட்டி கேட்ட போது அந்த நிறுவனத்தின் காவலாளிகள் அவரை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கொடூர செயல் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை தொடர்புடைய குற்றவாளிகள் எவரையும் காவல்துறை கைது செய்யவில்லை. மேலும் காவல்துறை இந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். இந்த கொடூரமான குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. வடமாநிலத்தின் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பலமுறை தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு சிறிதும் அக்கறை காட்டாமல் செயல்படுவது வேதனைக்குரியது. ரியல் எஸ்டேட், வணிகம் போன்ற துறைகளில் தமிழ்நாட்டை வடமாநிலத்தவர்கள் ஆக்கிரமிப்பது ஒரு புறம், அனைத்து தொழில்துறைகளிலும் இவர்கள் மேலோங்கி இருப்பது இன்னொரு புறம், மிக முக்கியமான மனித உழைப்பிலும் அவர்களை அதிகமாக திணிக்கப்பட்டு நமது தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய சூழலில் இன்று தமிழ் பெண்கள் சந்திக்கும் இந்த கொடூரமான பாலியல் குற்ற செயல்கள் தமிழர்கள் மீதான அவர்களின் கிரிமினல் மனப்பான்மையையும் தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பின்மையும் உறுதிப்படுத்துகிறது. தமிழக மக்களின் வாழ்வுரிமைக்காக போராடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக அரசிடம் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகளை இந்த சூழலில் மீண்டும் வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டில் பணியாற்ற வரும் வட மாநிலத்தவர்களுக்கு உள்நுழைவுச் சீட்டு முறையை கட்டாயமாக்கப்பட வேண்டும். அவர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும். ஒப்பந்த காலம் முடிந்த பின் அவர்கள் வெளியேறுகின்றனர்களா என்பதை தமிழக அரசின் காவல்துறை கண்காணிக்க வேண்டும். இவர்கள் பணியாற்றும் இடங்களிலேயே ஒப்பந்ததாரர்கள் அவர்களுக்கான குடியிருப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். ஒப்பந்த முறையில் பின்பற்றி வரும் வட மாநிலத்தவர்கள் செய்யும் குற்ற செயல்களுக்கு ஒப்பந்ததாரர்களே முழு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக நலனுக்காகவும் தமிழர் வாழ்வுரிமைக்காகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் தி. வேல்முருகன் ஆகிய நான் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பலமுறை வலியுறுத்தப்பட்ட இந்த கோரிக்கைகள் மீது தமிழக அரசு இன்னும் அக்கறை காட்டவில்லை என்பது குறித்து மிகுந்த வருத்தத்திற்குரியது. அது மட்டுமில்லாமல் ஒன்றியத்தை ஆளும் பாசிச பாஜக திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களை குடியேற்றுவதும் அவர்களை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலமாக வாக்காளர்களாக மாற்றி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார்கள் என்பதையும் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் அறியாததல்ல. எனவே தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்டு தமிழக அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த நிறுவனத்தின் குற்ற செயலில் ஈடுபட்ட பெண்ணையும் அவருடைய காதலரையும் அதை தட்டி கேட்ட தமிழ் இளைஞரை தாக்கிய நிறுவனத்தின் காவலாளிகளையும் துணைமூல நிர்வாகத்திற்கு தொடர்புடையவர்களையும் தமிழக அரசு உடனடியாக கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை வழங்கிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.